ஓ முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்னும் சிறிது நேரத்திலேயே உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போகும்படி இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் செஞ்சிட்டேன். இனிமே உன் மனக்கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாற்றும் விதத்தில் எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுப்பேன். இந்த திருச்செந்தூர் முருகன் வாக்கு கொடுத்தா அது ஒருபோதும் பொய்யாக போகாதுன்னு உனக்கு தெரியும் தானே. உன்னை தடுக்க யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோட எல்லா வேலைகளையும் சிறப்பாக செஞ்சு முடி. உனக்கு தடையாக இருப்பவைகளையெல்லாம் தூக்கி எறிஞ்சு உன் வாழ்க்கைக்கான முழு வெற்றியையும் உன் கைகளில் நானே கொடுத்துட்றேன். நீ யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து போகணுன்ற அவசியம் உனக்கு வரவே வராது என் செல்வமே. யாரும் உன்னை தேடலைனா அதுக்காக என்னடா யாருமே நம்மளை நினைக்க மாட்டாங்களே, தேட மாட்டாங்களே நினச்சி கவலைப்படுறதுக்கு பதிலாக சந்தோஷப்படு. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் உண்மையான அன்பும் பாசவர்களும் கொண்டவர்களாக இல்லை. உண்மை இல்லாத அன்பும் உரிமை இல்லாத நட்பும் கொண்ட மனிதர்கள். அவங்க தேவைக்காக உன்னை தேடி வராமல் இருந்தாலே சந்தோஷம்னு நினச்சி நீ பாட்டுக்க உன் வேலைகளை செஞ்சுக்கிட்டு ஒதுங்கியே இரு. எல்லாரும் உன்னை தேடி வருவதற்கான காலம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது என் செல்வமே. சில விஷயங்களை நீ மறக்கணுங்கிறதுக்காக தான் நான் பல விஷயங்களை உன் கண்களில் காட்டிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாததை மறந்துட்டு தேவைப்படுகிற விஷயங்களை மட்டும் கவனத்தில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் பக்கத்திலே தான் நான் இருக்கேன். உன்னுடைய கவலைகளையும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்களையும் நீ ஏங்கி எதிர்பார்த்து காத்திருக்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு தான் உன் மன பாரத்தையெல்லாம் நான் சுமந்துக்கிட்டு நீ எதிர்பார்க்குற எல்லா நல்ல விஷயத்தையும் உனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். உனக்கு வலிகளும் வேதனைகளும் எவ்வளவு இருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. சில காலமாகவே உனக்குள்ள இருந்த போராட்டத்துக்கெல்லாம் இப்போது இந்த முருகன் விடை கொடுக்க போறேன். நீ என்கிட்ட வேண்டி கேட்டதையெல்லாம் நான் உனக்கு அள்ளித்தர வந்து விட்டேன் என் செல்வமே. மன நிறைவோட இந்த முருகன் உனக்கு கொடுப்பதை பெற்றுக்கொண்டு சீரும் சிறப்புமாய் வாழ தயாராகு. உன்னை தொந்தரவு செய்யக்கூடிய எதிரிகளும் பகைவர்களும் என் அருளால உன்னை விட்டு விலகி போகும்படி நான் செய்ய போறேன். என்னுடைய அருளால் பகைவர்களும் தீய சக்திகளும் தொலைஞ்சு போய் உனக்கான நல்ல விஷயங்களும் நன்மைகளும் உன்னை தேடி வந்துவிடும் என் செல்வமே. நான் உன் வாழ்க்கையிலிருந்து எந்த விஷயத்தை எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் அதை 10 மடங்காக திரும்பி தர வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ இழந்ததை நினச்சி வருத்தப்பட வேணாம். அனைத்தையும் மீண்டுமே நான் உனக்கு மீட்டு கொடுக்குறேன். உன் வாழ்க்கை இப்படியே போயிடும், இப்படியே இருந்துடும்னு மட்டும் நீ நினைக்க வேணாம். எல்லாத்தையும் மாற்றி அமைக்க இந்த முருகனுக்கு ஒரு நொடி போதும் என் செல்வமே. அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகும் நீ எதிர்பார்த்து நின்னா அடுத்தவங்க உன்னை இலக்காரமாக பேசி அவமானப்படுத்ததான் செய்வாங்க. நீ எதுக்காகவும் காத்திருக்காம எல்லாமே உன்னை தானாக தேடி வந்து காத்திருக்கும்படி உன் வாழ்க்கையில் இந்த திருச்செந்தூர் முருகனால அற்புதங்களை செய்ய முடியும். நல்ல மனசோட நல்ல குணத்தோடு இருக்கிற உன்னை எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வரும். பொக்கிஷம் போன்ற என் அன்பு பிள்ளையான உன்னை எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கான நேரத்தை நானே உருவாக்க தான் வந்திருக்கேன் என் செல்வமே. நீ கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கும் நீ செஞ்ச முயற்சிகளுக்கும் எல்லாத்துக்குமே இப்போது பலனை கொடுக்க நான் வந்துட்டேன். உன் முயற்சியை மட்டும் கைவிட வேணாம். உன்னுடைய உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக உண்டு. சில நேரங்களில் நீ என்னை நினைக்க கூட மறந்துட்டு என்னை பார்க்கறதுக்கு கோயிலுக்கு கூட வர முடியாத அளவுக்கு உன் வேலைகளில் கவனம் செலுத்துகிற. ஆனால் அதுக்காக நான் ஒருபோதும் உன்னை கோச்சிக்க மாட்டேன். செய்யும் தொழிலே தெய்வங்கிற மாதிரி நீ செய்யக்கூடிய உன்னுடைய தொழிலில் முழு கவனத்தோட உன் கடமைகளை நீ சரியாக சிறப்பாக செய்யும்போது நானே அதை என்னை வணங்குவதாக ஏற்றுக்கொள்வேன் என் செல்வமே. நீ நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக தானே இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி திண்டாடுற. நிச்சயமா இந்த முருகன் உன்னை சோதிப்பனை தவிர
நீ யாருங்கிறத எல்லார் முன்பாகவும் நிரூபித்து காட்டி உன்னை இந்த உலகத்திலே ஜெயிக்கவும் வைப்பேன். உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நினச்சி கவலைப்படாத. சோதனைகளையும் துயரங்களையும் சந்திச்ச உன் வாழ்க்கையில் என் பரிபூரண ஆசீர்வாதத்தோட நீ நல்லா வாழ்வதற்கேற்ற நேரம் வந்துருச்சு. பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருந்துட்டு அப்புறமா ஐயோ நான் அந்த இடத்துல வாய் திறந்து ஏதாவது பேசியிருக்கணும்னு நினச்சி வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போதைக்கு நீ பேசினா மட்டும்தான் உன்னை பற்றி மற்றவங்க புரிஞ்சுக்கிறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தயக்கத்தையும் பயத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ அமைதியாக என்ன சொல்ல வரங்கிறத பொறுமையாகவே பேசி எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு வர முயற்சி செய். சும்மா நீயாகவே மனசில் வச்சு குழப்பிக்கிட்டு அப்புறம் நடக்காதது நினச்சி வருத்தப்பட வேண்டாமல்லவா? ஒரு விஷயம் நீ ஆசைப்பட்டு நடக்கணும்னா அதுக்கு நீ என்ன செய்யணுமோ என்ன பேசணுமோ அதை உடனே செய். உனக்குன்னு நான் விதிச்சதை யார் வந்து தடுத்தாலும் நிச்சயமாக அதை உன் கைகளில் கொடுத்துருவேன். அது நல்லபடியாக உன் கைகளில் வந்து சேர்ந்து நீ மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். சில நேரங்களில் உன் வாழ்க்கையை நீ வாழும்போது கஷ்டமான விஷயங்களை எதிர்கொள்ளும் போது அதை சமாளிக்க முடியாமல் திணறது எனக்கு தெரியும். ஆனால் கஷ்டங்களை கடந்து வந்துட்டினா உன் அப்பன் முருகன் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். இப்போது இந்த கஷ்டமான சூழ்நிலையை மட்டும் கொஞ்சம் தைரியமாக சமாளித்து வெளியே வந்துடு. கூடிய சீக்கிரமே உனக்கான நிம்மதியை நான் கொடுத்துட்றேன். இன்னும் சற்று நேரத்தில் உன் கஷ்டமெல்லாம் தீர்வதற்கான வழிகளையும் நான் காட்டத்தான் போறேன் என் செல்வமே. எந்த ஒரு பெரிய விஷயத்தை துவங்கும் போதும் இதை நம்மால் செஞ்சு முடிக்க முடியுமான்னு தூரத்தை பார்க்கக்கூடாது. உன்னுடைய இலக்கையும் குறிக்கோளையும் உன்னுடைய லட்சியத்தையும் மட்டுமே நீ கவனமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீ அதை எவ்வளவு சுலபமாக செஞ்சு முடிக்கிறேங்கிறத மட்டும் பொறுத்திருந்து பாரியன் செல்வமே. உன் கர்ம வினைக்கு நல்லா தெரியும். அது உன்னை ஒரு வழி பண்ணாமல் விடாதுங்கிறது எனக்கும் தெரியும். அதனால தான் இத்தனை நாளாக துன்பங்களும் துயரங்களும் உன்னை வந்து பாடாப்படுத்தும் போது கொஞ்சம் விட்டு பிடிப்போம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு நானும் பொறுமையாக இருந்தேன். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே அனுபவித்த உனக்கு இப்போது எல்லா நன்மைகளையும் நடத்தி தருவதற்கு இந்த திருச்செந்தூர் முருகன் நானே உன் வாழ்க்கையில் வந்துட்டேன் என் செல்வமே. உன் துன்பத்திற்கு முடிவு கட்டும் விதமாகதான் உன் கஷ்டங்களையும் கர்ம வினைகளையும் உன்கிட்டேருந்து விடைபெற வைக்க போகிறேன். அதற்கு முதல் வேலையாக நானே உன்னை ஆட்கொண்டு உன் மனசில் வந்து உக்காந்துட்டேன். இனி எல்லாமே நல்லபடியாக சிறப்பாக நடக்கும். இதுவரைக்கும் எதுவும் தாமதமாயிடல. இந்த நொடி நீ என்ன நினச்சா கூட, அப்பா முருகான்னு கூப்பிட்டா கூட உன்னுடைய அனைத்து கவலைகளையும் நான் காணாமல் போக செய்வேன். உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் எதை நினச்சும் கவலைப்படாத. மனசார இந்த முருகனை நினச்சிக்கோ. எந்த வடிவிலாவது நான் உன்னை தேடி வந்து உனக்கான உதவிகளை செய்வேன். உன் துன்பமெல்லாம் தீர்ந்து அளவில்லாத மகிழ்ச்சியோட அற்புதமாக உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கேற்ற காலம் வந்துடுச்சு என் செல்வமே. உன்னை சுற்றி இருக்கிறவங்க பொய்யானவர்களாகவும் சூதுவாது பிடிச்சவங்களாகவும் களவும் திருட்டுத்தனமும் வஞ்சகமும் பழிவாங்கும் எண்ணமும் உள்ள மனிதர்களாகவே இருக்காங்களே. இவங்களுக்கு மத்தியில் நம்ம எப்படி தான் வாழ போகிறோமோ நினச்சி நீ கவலைப்படாத. உன்னை சுற்றி இருக்கவங்க உனக்கு ஏதாவது தீங்கு செஞ்சிருவாங்களோ நினச்சி நீ பயப்படவோ பதட்டப்படவோ வேணாம். அவங்க உனக்கு கெடுதலே செஞ்சாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி மீட்டெடுத்து உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த முருகன் நான் இருக்கேன். உன் கெட்ட நேரம் இத்தனை நாளாக உன்னை ஆட்டி படைச்சதுனால இவர்கள் மூலமாக நீ சில கஷ்டங்களை அனுபவிச்ச. ஆனால் இப்போ நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு பலனாகவும் பரிசாகவும் நான் உன் கூடவே இருந்து எல்லா தீமைகளையும் உனக்கு நன்மைகளாக மாற்ற வந்துட்டேன். உன் வாழ்க்கை ராஜயோகம் நிறைஞ்ச வாழ்க்கையாக மாறுவதற்கான நேரம் வந்துருச்சு. உன் கூட இருக்கிறவங்ககிட்ட மட்டும் நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. ஏன்னா உன் கூட பேசி பழகிறவங்கெல்லாம் பொய்யான முகத்தோட சிரித்து சிரித்து பேசி உன்னை ஏமாற்றக்கூடிய துரோகிகளாகவும் இருக்கலாங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கோ. உன் மனசில்
என் நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு எந்த விதத்திலும் கெடுதல் நேர நான் விட்டுட மாட்டேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையை பற்றியோ கடந்த காலத்தில் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பற்றியோ நீ எதையுமே யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஏன்னா உன்னுடைய ஒவ்வொரு ரகசியமும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கே பலவீனமாக மாறி உன் வாழ்க்கைக்கு இழப்பை கூட கொடுக்க நேரலாம். மனிதர்கள் யாரையுமே நல்லவங்க நினச்சி உன் கடந்த கால வாழ்க்கை ரகசியங்களை சொல்ல வேணாம். உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் சந்தோஷங்களையோ பிரச்சனைகளையோ கூட நீ மற்றவங்க கிட்ட சொல்கிறதுனால உனக்கு எந்த நன்மையும் நடக்க போகிறதில்லங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் பேசணும் மிகப்பெரிய நான் இருந்து உன்னை வழி நடத்தி சிறப்பாக வாழ வைப்பேன் என் செல்வமே. உன் மனசுக்கு ஆறுதல் வேணுங்கிறதுக்காக நீ அடுத்தவங்க கிட்ட போய் உன் கஷ்ட நஷ்டத்தை சொல்ற. ஆனா வலியும் வேதனையும் உனக்கு மட்டும்தான் கஷ்ட நஷ்டங்களால வருமே தவிர மற்றவங்க கிட்ட நீ எந்த விஷயத்தை எவ்வளோ வருத்தப்பட்டு சொன்னாலும் அது வெறும் கதையாக மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் உன் வாழ்க்கையில் இருக்க எந்த விஷயத்தையும் அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லாத. உன்னை நிம்மதியாக வாழ வச்சு உனக்கான அன்பையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் இந்த முருகன் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஒரு மனிதனின் எண்ணமும் நோக்கமும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவன் செயலும் சரியாகவே இருக்கும். அப்படி நீயும் உன்னுடைய செயல்களை சரியாக அமைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சரியாக வாழ முயற்சி செய்யும்போது நிச்சயமா நீ வாழ்க்கையில் ஜெயிச்சே தீருவ. நீ பேசலைனா அதுக்காக யாரும் வருத்தப்பட போகிறதில்ல. நீ இல்லைனா இன்னொரு ஆள்னு உன் இடத்துக்கு இன்னொருத்தரை வச்சுக்கிட்டு அவங்க கூட நட்பா அன்பா பழகிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீயும் யாரையும் எதிர்பார்க்காம யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காம உன் வாழ்க்கையில் தனியாக நடக்க தயாராக இரு. ஏன்னா உன் கூட பயணிக்கிறதுக்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா. நீ நம்பிக்கையோடு உழைக்கும் போது நிச்சயமாக உன் ஆசைகள் நிறைவேறும். நீ எதை பார்த்தும் பெருசாக கவலைப்படாமல் எல்லாத்துலேயும் நான் தான் பெருசு நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு ஆணவம் கொள்ளாமல் அமைதியோட வாழ்க்கையை எதிர்கொள்ள பழகு. இனிமே நீ கவலைப்படுவதற்கோ அல்லது வருத்தப்படுவதற்கோ அவசியமே இல்லாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லா வாய்ப்புகளையும் சிறப்பாக நான் கொடுக்க போகிறேன். இந்த சமயத்தில் இது செய்யலாமா வேணாமா அது செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே காலத்தை கடத்திடாத. சீக்கிரமே நல்லது நடக்கும்.